டைமில் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான வேலை தாங்க. நாட் அ ஹாப்பியர் டாஸ்க்குங்க. ஒரு சந்தோஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்த காலமெல்லாம் போச்சுங்க. ஒரு 2 வீலர் ஆகட்டுங்க, 4 வீலர் ஆகட்டுங்க, நம்ம எடுத்து சிட்டிக்குள்ளே போயிட்டு வரோம் அப்படிங்கிற அந்த காலமெல்லாம் போய் ஐயோ சிட்டிக்குள்ளே போயிட்டு வரணுமா அப்படிங்கிற காலம் வந்துடுச்சுங்க. காலம் வந்து வெகு நாள் ஆச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் வண்டியை வந்து அப்படியே பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஒரு இஷ்யூங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க. ரோடு வைடும் பண்ணியிருக்கணுங்க. அதேமாரி மேம்பாலங்கள் நிறைய தேவைப்படுதுங்க. அதுவும் சரி வர இல்லைங்க. விட்டு மேம்பாலம் போட்டுங்க மக்களுக்கு அதுக்கு அடுத்த அந்த மேம்பாலத்துக்கு அடுத்த யூடர்ன்லேயே பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஆகுதுங்க. எப்படி ஸ்லோவாக போகிறதுன்னு தெரியலிங்க. அப்புறம் அதே மாதிரி பாருங்க, இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு ரோட்டையே ஆக்குப்பை பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாங்க. ஒரு லேனே வந்து இந்த பக்கம் இருக்காதுங்க. நான் டெய்லியும் கூட வீடியோ எடுத்து போடுறேன். டெய்லியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரோடு ஃபுல்லாக இந்த இடத்துல வண்டி ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரம் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வடமதுரைக்கு முன்னாடி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பிளாக்காக தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், ரோட்லேயே சர்வீஸ் ரோடும் பிளாக் ஆகிருக்கு. ஸோ 2 வீலர் போக முடியாதுங்க. 2 வீலர் லெஃப்ட் லைன் வச்சு போவாங்க. அப்போ ஒரு 4 வீலரோ 6 வீலரோ பஸ்ஸோ ஓவர்டேக் எடுக்கணுங்கிறது கஷ்டம். அப்போ ஆல்ட்ரோஸ் ஆப்போசிட்டில் பார்த்துருப்பீங்க, நியூ மாடல் அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இந்த லெஃப்ட் சைடு இப்படி பார்க் பண்ணலாமா, இல்லை இது கரெக்டாக, இல்லை இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம குறைகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம், பட் சொல்யூஷனும் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, எப்படி ஆப்போசிட்டில் உள்ள வராருன்னு பாருங்கள். இத்தனைக்கு வருங்க. என்னன்னா இப்போ அந்த ஆப்போசிட்லேயும் வண்டி நின்றுட்டாங்க. இவராலையும் வர முடியல. அங்கேயே நின்றுருக்கோனுங்க. தெரியுது அந்த பக்கம் லெஃப்டில் வண்டி நின்றுட்டு இருக்குங்கனுங்க. இவர் மேலே தான் முழுக்க தப்புங்க. அழகாக ரைட் திரும்பி வந்துட்டாருங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வண்டி நிற்கிது. அவர் அங்கேயே நின்றுருக்கணுங்க. நின்றுருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த ஏரியா இன்னுமே ரொம்ப மோசங்க. காருக்கு வந்து எப்படி நீங்கள் பார்க் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ ஒரு மண் ரோட்லையாவது இறக்கி பார்க் பண்ணலான்ட்டும் கிடையாதுங்க. எல்லாமே வந்து அந்த தார் ரோட்டை தொட்டு தான் என் டயர் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும். நீங்கள் பார்க்கல, இந்த வெள்ளைக்காரெலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ரோட்டு மேலேயே ஓட்டு போயிட்டாருங்க. லாக் பண்ணி நல்லா உள்ள ஆளும் கிடையாதுங்க. இங்கே பாருங்க, ரோடே இங்கே வந்து 1 வேவாக மாறிடணுங்க. சின்னதாக மாறிடுச்சுங்க. பார்த்தீங்களா, இந்த ஏரியா லெஃப்ட் சைடில் வந்து அதிகமாக வாகனத்தை நிறுத்திட்டு அப்படியே போயிடுறதுங்க. ஸோ இன்னைக்கு நல்ல வேலை டிராஃபிக் இல்லைங்க. பட் யூஸ்வலாகவே இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டிராஃபிக் இருக்கும். நம்ம வீடியோலேயே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நின்று போன நாட்கள்லாம் உண்டுங்க. ஸோ இந்த ஏரியாவில் லெஃப்ட்டில் பார்க் பண்ணுறாங்க. தயவுசெய்து பாருங்கள், இப்போ அந்த கார் எப்படி போட்டிருக்காருங்க ஆப்போசிட்டில் வர்றது. இதெல்லாமே வந்து ஒரு டிராஃபிக் டிசிப்ளின் கிடையாதுங்க. சொல்லி வாயமுன்னு இன்னொருத்தர் பாருங்க இப்படி ஜாலியாக பைக்கை வந்து பரநாட்டியம் மாதிரி ஆடிட்டு ஓட்டிட்டு வர்றாருங்க. ஏற்கனவே ரோடு லெஃப்டில் பிளாக்கடாக இருக்குங்க. அதில் வந்து நம்மளை ஒரு வண்டி ஓவர்டேக் வேறு எடுக்கிறாருங்க. அப்படியே இருந்து லைட்டை போடுறாரு, ஹார்னை போடுறாரு. உங்களுக்கு லைட் பிளிங்காக தான் தெரியுங்க. ஒயிட் எல்இடி ரூட் அடிக்கிறாருங்க. அந்த பக்கம் பைக் போகுதுங்க. எப்படி லெஃப்ட்டில் ஓவர்டேக் எடுக்க முடியுங்க இல்லைங்களா? நானும் வழி கொடுக்க முடியாது, வேறு வழி கிடையாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட்டில் வண்டியை ஜம்முன்னு போட்டிருப்பாங்க. நான் சொல்லிங்களா, பார்த்தீங்களா அழகாக எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு ரூட் காசுங்க. சிரமமாக தான் இருக்குதுங்க. பாருங்க, பைப்ஸ் எல்லாம் இந்த வண்டியில் நீட்டிகிட்டு இருக்குதுங்க. ஒரு சிகப்பு கொடியாவது கட்டிடலாம். படத்தில் சொல்கிற மாதிரி அச்சோ ட்ரெயினே நிற்கிது, நாங்கள் நிற்க மாட்டோமாங்கிற மாதிரி சிகப்பு கொடியும் கட்டலிங்க. ஆனால் பைப்பெல்லாம் அப்படி நீட்டாக நிற்கிதுங்க.